வெல்கம் டு ஸ்ரீ சமையல். இன்னைக்கு ரவையை வச்சு ஒரு கிச்சடி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஒரு 5 முந்திரி சேர்த்துக்கலாம். இது முன்னாடியே போட்டிருக்கணும், மறந்துட்டேன். ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருக்கு. ஒரு 4 பீன்ஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாதி கேரட் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பச்சை பட்டாணி, இப்போ கிச்சடிக்கு தேவையான உப்பு சேர்த்தாச்சு. காயில் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த கப்பால் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். இப்போ காய்கறி ரவை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ சூப்பரான ஒரு ரவை கிச்சடி ரெடியா இருக்கு பாருங்க. இப்போ கொஞ்சமா கொத்தமல்லி தழையை மேலே தூவிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ சூப்பரான ரவை கிச்சடியும் தேங்காய் சட்னியும் ரெடியாக இருக்கு பாருங்க. இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.